So now about question number 7 பார்ப்போம். So today being Jan 1st 2019 ஓகேவா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ராம் இஸ் கன்சிடரிங். ஸோ இந்த இதுலேயே உனக்கு புரிஞ்சுக்கணும் the bond hasn't been purchased கன்சிடர் தான் பண்ணிட்டுருக்காங்க. இந்த டேட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோ. ஸோ 1st January 2019 to purchase an outstanding corporate bond having face value 1000 issued on 1st January 2017. ஸோ நீ இங்கே வந்து கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும். இங்கே பார்த்தோம்னா நமக்கு Jan 2019 அப்படின்னு இருக்கு. இங்கே பார்த்தா Jan 2017 which means இஷ்யூ ஆனதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் நம்ம வாங்குறோம். ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா மெச்சூரிட்டி பீரியட் வில் நாட் ஈக்குவல். ஸோ மெச்சூரிட்டி பீரியட் வில் பி கால்குலேட்டட் டிஃப்ரெண்ட்லி. நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே 11 இயர்ஸ் மெச்சூரிட்டி அப்படின்னு நார்மலாக இருந்துச்சுன்னா நீ 1st January 2017 வாங்கியிருந்தா 11 இயர்ஸ் மெச்சூரிட்டி, பட் நீ 2 இயர்ஸ் கழிச்சு தான் வாங்குற. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உனக்கு மெச்சூரிட்டி 9 இயர்ஸ் ஓகேவா. ஸோ அடுத்து நார்மலாக வாங்கியிருந்தா 10, அதாவது 11 இயர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க 1st January. அப்புறம் இதுவும் நோட் பண்ணிக்கோ. இப்போது ஜானில் வாங்கும்போது மட்டும் நமக்கு கொஞ்சம் நல்லாவே நோட் பண்ணிக்கணும். பிகாஸ் Jan to December வந்து உனக்கு வந்து ஒரு 1 இயர் ஆயிரும். ஸோ இப்போ நீ ஜஸ்ட் இது கூட வந்து 11 போட்டினா 28 வரும். பட் இங்கே நல்லா நோட் பண்ணால் January to December இருக்கும்போது அந்த ஒரு இது இருக்குது பார்த்தியா. ஸோ அதை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணு. Since the bond was issued, the interest rates have been on downside. So interest rate வந்து குறையுது. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னா எல்லாரும் பாண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. which means coupon is, அதாவது பாண்ட் கூப்பன் இஸ் மோர் when compared to the market interest rate. So everyone will be buying. So demand ஆகும். demand increase ஆச்சுன்னா it will be market price will be higher than face value. Yes, obviously இங்கே அதே தான் நடக்குது. It is sold at a premium of 1125.75 per bond. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா ப்ரிவைலிங் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட்னா என்னடா, இல் டு மெச்சூரிட்டி தான். ஸோ அதான் இங்கே அடுத்து அதுலேயே வந்திருப்பாங்க. இஃப் இட் இஸ் ஹெல்டு டில் மெச்சூரிட்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர்ஸ். ஸோ இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் மார்க் சிம்பிள் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னு கேட்டால் இப்போது ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர்ஸ் வந்து இப்போ நீ வந்து 2 இது எடுக்கிற. ஸோ ஈல் டு மெச்சூரிட்டினா இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்ம கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணுறப்போ நீ 2 ரேட் எடுக்கிறப்போ நீ பாட்டுக்கு 4 டிஜிட் எடுக்கக்கூடாது. ஸோ வென் த பாக்ஸ் இஸ் கிவன்னா யூ மஸ்ட் ஃபாலோ தட் பாக்ஸ். ஓகேவா. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் நம்ம சொல்யூஷன் பார்க்கும்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பாண்ட்ஸ் ஆல்வேஸ் நீட் நாட் பி பர்ச்சேஸ்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் இஷ்யூ. ஸோ இந்த ஏன்னா இந்த இதில் வந்து 2017 இஷ்யூ பண்ணிட்டாங்க, வேற நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது 2019. அதான் சொல்கிறோம் கேன் பி பாட் இன் பிட்வீன் ஆல்சோ. அடுத்து ரேஷனல் ஃபார் இன்வர்ஸ் ரிலேஷன் பிட்வீன் பாண்ட் ப்ரைஸ் அண்ட் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட். இது நம்ம இப்போவே பார்த்தோம்ல. மார்க்கெட்டில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா there is no point in investing in the market fixed deposits. So people will instead buy bond. So demand increases, price increases. Simple concept. ஓகேவா. அடுத்து calculation of YTM. நம்ம YTMக்கு என்ன ஃபார்முலா, it is IRR. கரெக்டா. அப்போது நம்ம PVCO must equal PVCI at some rate. அப்போது நமக்கு ரேட் தெரியாது. ஸோ கொஷின்லேயே 2 ரேட் கொடுத்துட்டாங்களா, அந்த ரேட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ வி டேக் 6% ஸ்டார்டிங் ஃபேக்டர். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்ட்ரெஸ்ட், அதாவது ஓவர் த பீரியட் நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ அதை போட்டுக்குவோம். அடுத்து PVAF, இது ப்ரெசன்ட் வேல்யூ ஆன்யூட்டி ஃபேக்டர் ஃபார் 9 இயர்ஸ் அண்ட் ரெடம்ஷன் ப்ரைஸ். ஸோ ரிடீம்ட் அட் பார் முன்னாடி கொடுத்துருக்காங்களா செக் பண்ணிக்கோ. held till maturity which shall be at par நீங்கள் கொடுத்துருக்காங்க. ரெடம்ஷனை பற்றி ஒன்றும் சொல்ல. ஸோ ஒன்றும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் it shall be redeemed at par. அப்படி இருக்க பக்கம் 1000 தான் வரும். 1000 into present value factor for the 9th year. அப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூ 8% இதுவும் போட்டு இன்டர்போலேஷன் பண்ணி கடைசியில் வந்து 7.5% வரும். ஸோ இதில் பெருசாக ட்விஸ்டான அட்ஜஸ்ட்மெண்ட்டு நமக்கு மேலேயே முடிஞ்சிடும். நம்ம மெச்சூரிட்டி கண்டுபிடிக்கிறது ட்விஸ்டான அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அடுத்து தட்ஸ் த மெயின் திங். அதுக்கப்புறம் பெருசாக இந்த கொஷனில் ஒன்றும் இல்லை. ஸோ இது ஜஸ்ட் ஒரு பேஸ் அசம்ஷன் தான். இப்போ நமக்கு ஈல் டு மெச்சூரிட்டி 7.55% கிடைக்குன்னா மார்க்கெட் எஃபிஷியண்ட்டாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து என்ன ரேட்டாக இருக்கும்,
சிமிலர் பாண்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம பாண்ட் ஏல இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா பாண்ட் ஏவோட சிமிலர் பாண்ட் பினா பாண்ட் பி நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குதோ அதே இன்ட்ரெஸ்ட்டை ஏ கொடுக்கணும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அதான் இங்கே சொல்கிறோம், in absence of information a comparable bond in an efficient market should also give 7.55% அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் a reasonable assumption. It is reasonable to assume like that, right? இப்போ அடுத்த கொஸ்டின் நம்பர் 8. A hypothetical company ABC Limited, நல்லா நோட் பண்ணிக்கோ, issued. இங்கே வந்து contemplating an issue, இங்கே ஆக்சுவலாக இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ 10% டிபென்ச்சர், ஃபேஸ் வேல்யூ 1000, டியூரேஷன் 10 years. இங்கே நீ வந்து டியூரேஷன் 10 years, டியூரேஷன் ஆஃப் 10 years இது நம்ம என்னென்னு பார்ப்போம். Currently trading at 850 per debenture, bond is convertible into 50 equity shares being currently quoted at 17 per share. ஓகேவா? Equivalent, the yield on equivalent comparable bond is 11.8. Then calculate spread of the yield of the above bond from this comparable bond. ஒன்றும் இல்லை, ஸ்ப்ரெட் கேட்குறாங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்த கொஸ்டின் அவ்வளோதானா? ஸோ இதுக்கு வந்து நமக்கு 11% பிவி டேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நீ இங்கே டியூரேஷன், நமக்கு இந்த கொஸ்டின் படிக்கிறப்போ வந்து டியூரேஷன், அதாவது மேக்குலேஸ் டியூரேஷன் ஒன்று எடுக்கவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது உனக்கு கன்ஃபியூஷன் வராது. பட் இதுவே நீ ஃபைனலாக படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இது மேக்குலேஸ் டியூரேஷன் கேட்டால் நீ அதுக்கு தான் இந்த மாதிரி டேபிள் இருந்தால் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோ. இப்படி இருக்க பட்ச டேபிளில் வந்து நமக்கு T10 வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? ஸோ நமக்கு ப்ரெசென்ட் வேல்யூ எது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க? த டைம் பீரியட் ஆஃப் தட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தான் நமக்கு வந்து ப்ரெசென்ட் வேல்யூ கொடுப்பாங்க. ஸோ இதோட டைம் பீரியட் 10 yearsங்கிறதுனால தான். ஸோ டியூரேஷன் ஆஃப் 10 yearsங்கிறது வந்து எதை மீன் பண்ணுதுன்னா தட் டைம் லைஃப் ஆஃப் தட் பாண்டை தான் இம்ப்ளை பண்ணுது. மேக்குலேஸ் டியூரேஷன் கிடையாது. ஜென்ரலாக இந்த மாதிரி கொடுத்தா மேக்குலேஸ் டியூரேஷனே கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் நமக்கு மேக்குலேஸ் டியூரேஷன் அப்படின்னே கொடுத்துருவாங்க. ஸோ நீ அதெல்லாம் போட்டு குழப்பக்கூடாது. ஸோ அடுத்து இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா ஸ்ப்ரெட் கேட்குறாங்க. ஸ்ப்ரெட் அப்படின்னாலே நான் உனக்கு சொல்லியிருக்கேன், இட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ ரேட்ஸ். அந்த டூ ரேட் என்னன்னா ரிஸ்க் ஒன், ரிஸ்க் டூ, ரிஸ்க் ஒன் ரேட் மைனஸ் ரிஸ்க் டூ ரேட். ஸோ ரிஸ்க் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா லோன் given to a chartered accountant carries an interest rate of 8%, whereas a loan given to a daily wager carries an interest rate of 12%. ஸோ இந்த அந்த 8%ம் 12%ம் ஏன் அந்த டிஃப்ரென்ஸ்? அது ரெண்டுக்கும் இருக்கு பற்றி அந்த 4%, அதுதான் ஸ்ப்ரெட். ஓகேவா? பிகாஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு லோன் கொடுத்தோம்னா he can repay easily, whereas டெய்லி வேஜருக்கு லோன் கொடுக்கும்போது நம்ம ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறோம். ஸோ நார்மல் லோனை விட கொஞ்சம் அதிகமாக வைப்போம். ஸோ அதை தான் ஸ்ப்ரெட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இன்டைரக்டாக என்ன கேட்குறானுங்கன்னா ஸ்ப்ரெட்டு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு டூ ரேட்ஸ் வேணும் கரெக்டாக. அப்போது இங்கே ஈல்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ரேட்டு நம்ம எப்பவுமே கம்பேரிசன் அதாவது ஃபேர் கம்பேரிசன் தானே பண்ணுவோம். ஏ கம்பேர்டு வித் ஏ அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அப்போது இங்கே ஈல்டு கொடுத்துட்டா நமக்கு இன்னும், அதாவது இங்கே ஏங்கிற வேல்யூ கிடச்சிருச்சு, இது ஏங்கிற வேல்யூ. அப்போ மைனஸ் பி போடுவோமா? அப்போ அந்த பியும் ஈல்டாக தானே இருக்கணும். இன்டைரக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா ஈல்டு கால்குலேட் பண்ணுங்க, ஈல்டு டு மெச்சூரிட்டி கால்குலேட் பண்ணுங்க அப்படிதான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா கால்குலேட் ஸ்ப்ரெட் கொஷின். ஸ்ப்ரெட்னா என்ன? பாண்ட் ஏவோட ஈல்டு டு மெச்சூரிட்டி லெஸ் பாண்ட் பியோட yield to maturity, அதான் சொல்கிறோம். ஸோ இன்டெரக்ட்லி ஹேஸ் டு கால்குலேட் YTM அப்படிங்கிறாங்க. அப்போது நமக்கு YTM என்ன? இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். IRRனா PVCO மஸ்ட் ஈக்குவல் PVCA அட் சம் ரேட். PVCO என்னென்னு கொடுத்துட்டாங்க, நம்மளோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், தட் வில் பி திஸ் கரண்ட்லி ட்ரேடிங், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ PVCO போட்டாச்சு. PVCA 2 ரேட் எடுக்கணும், அதுக்கும் இங்கே ரேட்டே கொடுத்துருவாங்களா? ஸோ நம்ம உட்காந்து மண்டை உடைக்க வேலை தேவையில்லை. 11%. ஸோ ப்ரெசன்ட் வேல்யூ ஆனுட்டி ஃபேக்டர் ஃபார் த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் அண்ட் ரிடம்ஷன். ஓகேவா? ஸோ ரிடம்ஷனுங்கும் போது நம்மளோட மைண்ட் இங்கே திங்க் பண்ணும். மேலே என்னன்னு பார்த்தா பாண்ட் இஸ் கன்வெர்ட்டபிள் இன் நேச்சர். கன்வெர்ட்டபிள் இன் நேச்சர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அங்கே ரிடம்ஷன் இருக்காது கரெக்டாக. ஸோ பட் இந்த இடத்துல ஒரு அசம்ஷன் வச்சிருக்கோம், அது என்னென்னு பார்ப்போம். ஸோ ரிடம்ஷன் இன்ட்டு ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் நமக்கு ஒரு இது கிடச்சிரும். அப்போ நெக்ஸ்ட் ரேட்டில் போனால் இன்னொன்று கிடச்சிரும். பை இன்டர்போலேஷன் நம்ம போட்டோம்னா நமக்கு கடைசியில் 12.76% கிடச்சிரும். இப்போ ஸ்ப்ரெட்டு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம், ரைட்டா? ஸ்ப்ரெட்னா ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ அது என்னென்னா 0.96%. ஸோ நமக்கு இங்கே பார்க்கும்போது கொஷின் மென்ஷன்ட் as convertible debentures. ஸோ பட் நம்ம வந்து அதாவது ஈக்விட்டி ஷேர் வேல்யூ எல்லாம் போடாமல், ஸோ
நீ கொஷினை படிச்சு குழம்பி இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த இடத்துல 1000 போடுறதுக்கு பதிலாக 50 into 17 அப்படின்னு போட்டு நம்ம தப்பு பண்ணியிருப்போம். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. இங்கே ரேஷனல் என்னன்னா ஈவன் இஃப் யூ ரிடீம் யூ ஹாவ் டு பே ₹1000. இஃப் யூ கன்வெர்ட் டு ஷேர்ஸ் யூ கேனாட் கால்குலேட். ஸோ பேஸ் அசம்ஷன் வந்து YTM கால்குலேட் பண்ணோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? பிகாஸ் YTMங்கிறது பாண்டுக்கு தானே, ரைட்டா? இங்கே அவங்க ஷேரில் கம்பல்சரி கன்வெர்ட். நான் குழப்ப விரும்பல. assume to be redeem because ஷேருக்கு நம்மளால YTM கால்குலேட் பண்ண முடியாது, பாண்டுக்கு தான் நம்மளால YTM கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் assumed that ₹1000 பே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். நம்ம அடுத்த கான்செப்ட் போவோமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா define discount factor using IRR, compare discount factor and coupon rate. இது நம்ம இவ்வளோ நேரமாக படிச்சுட்டு இருந்த கான்செப்டே தான். அதாவது கூப்பனையும் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர், கூப்பன்னா நமக்கு கொடுக்குற அமௌண்ட்டு, டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் நம்ம எதிர்பார்க்குற அமௌண்ட்டு. எதிர்பார்க்கறத விட கம்மியாக கொடுத்தா கண்டிப்பாக யாரும் அது வாங்க மாட்டாங்க. இட் வில் பி ட்ரேடட் அட் டிஸ்கவுண்ட். எதிர்பார்ப்புக்கு மீறி கொடுத்தாங்கன்னா இட் வில் பி ட்ரேடட் அட் ப்ரீமியம். அந்த கான்செப்ட் தான் திருப்பி சொல்லியிருக்கேன். அடுத்த பாயிண்ட் என்னன்னா YTM will change when market rate of interest changes, but an investor after he purchased the bond, the YTM will be locked. Rational: if market interest changes, price will change, therefore YTM changes. ஸோ இதுல இருந்து என்ன சொல்றோம்னா ஒரு பாண்ட் ஒருத்தங்க பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி மட்டும் தான் நம்ம yield to maturity கால்குலேட் பண்ணுவோம், based on the price on that day on which he is calculating YTM. ஸோ அன்னைக்கு என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் YTM கால்குலேட் பண்ணுவோம். எதுக்குன்னா அந்த நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கரெக்டா, நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒர்த்தா. ஏன்னா YTMனா என்ன, நம்ம போடுற அமௌண்ட் நமக்கு திருப்பி கிடைச்சிருமா அப்படின்னு தான் செக் பண்றோம், ரைட்டா? நம்ம இன்னைக்கு அமௌண்ட் அதை இன்வெஸ்ட் பண்றோங்கிற பட்சத்துல அப்பதான் அதை எல்லாமே அந்த மார்க்கெட் ப்ரைஸ் பேஸ் பண்ணி தான் அந்த YTM கால்குலேஷனே மார்க்கெட் ப்ரைஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. பிகாஸ் PVCO is must equal to PVCI. PVCOனா என்ன? மார்க்கெட் ப்ரைஸ், the amount which we are about to invest in that share, sorry bond. அப்படி இருக்க பட்சத்துல ப்ரைஸ் மாறுதுங்கிற பட்சத்துல நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுமா? பிகாஸ் நம்ம அந்த ரேண்டமா எடுக்கிற அந்த 2 ரேட் மாறும். 2 ரேட் மாறிச்சுன்னா YTM மொத்தமா மாறிடும். இது எப்போ மாறிட்டு இருக்கு? நீ என்ன ஒவ்வொரு டைம் YTM கால்குலேட் பண்ணிட்டு இருப்பியா? கிடையாது. நீ வந்து ஒரு பாண்ட் அன்னைக்கு வாங்க போறங்கிற பட்சத்துல நீ ஃபோர்காஸ்ட் பண்ற, இந்த ப்ரைஸ் இருக்கு, இதுல இருந்து எனக்கு இவ்வளோ கூப்பன்ஸ் கிடைக்கும், ரிடம்ஷன் எனக்கு இவ்வளோ வரும். ஸோ இது 4 வருஷம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, எனக்கு இன்னைக்கே அந்த அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா நான் போடுற அமௌண்ட்டும் எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டும் ஈக்குவலா இருக்கா? ஸோ தென் நான் ஒரு சேஃபான பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். இல்லை நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன், வாட் இஸ் மை அதாவது ரெக்வயர்ட் ரிட்டர்ன் அப்படிங்கறத நான் கால்குலேட் பண்ணிடுவேன். பட் நான் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னா திருப்பி உட்காந்து YTM கால்குலேட் பண்ண மாட்டேன். இட் வில் கெட் லாக்டு. ஓகேவா? என்னோட ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் லாக் ஆயிரும், ஃபிக்ஸ் ஆயிரும். அதுதான் சொல்றாங்க. மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுதுன்னா என்ன ஆகும்? ஸோ மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆச்சுன்னா மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல பாண்டோட ப்ரைஸ் குறையுமா? பிகாஸ் யாரும் பாண்ட் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ பாண்ட் டிமாண்ட் குறையும், ப்ரைஸ் குறையுமா? ப்ரைஸ் குறைஞ்சா என்ன ஆகும்னா நமக்கு YTM மாறும். ஏன்னா PVCO is equal to PVCI பேஸ் பண்ணி தானே நமக்கு அந்த YTM கால்குலேட் பண்றோம். PVCO வந்து குறையுது அப்படிங்கிற பட்சத்துல நம்மளோட YTM ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்கும், ரைட்டா? ஸோ இட் cannot be like that. Once you have invested an amount in a bond, your yield to maturity has been fixed and had been determined and it cannot be changed further. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த question 6 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ calculate மார்க்கெட் ப்ரைஸ் கேட்டுக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்னா நமக்கு ஒன்றும் இல்லை, PVCO தான் கேட்டுக்கிறாங்க. 10% கூப்பன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டி, கரண்ட்லி கோட்டட் அட். தம்பி நல்லா நோட் பண்ணிக்க, இது கோட்டட் அட்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பட் yield is expected to go up by 1%. இந்த இடத்துல ஃபேஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க பாத்தியா? இங்கே என்ன சொல்றாங்கன்னா அதாவது yield is இங்க ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு, நல்லா நோட் பண்ணீங்கன்னா yield is expected to go, this is not equal to YTM. yield expected to go தான் கொடுத்துருக்காங்க, so it is not YTM. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு மட்டும் எடுத்து பார்த்தோம்னா
இதில் இன்னொரு ஜென்ரல் பாயிண்ட் தான், இன்னும் 2-3 ஜென்ரல் பாயிண்ட் இருக்கும். ஸோ ஆன்கோயிங் இன்ட்ரெஸ்ட் ரேட், ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், YTM, டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் எல்லாமே ஆல் ஆர் சேம், நத்திங் டிஃப்ரெண்ட். சரியா, எல்லாம் ஒரே கான்செப்ட் தான் சொல்லுது, டிஸ்கவுண்ட் ஃபேக்டர். ஸோ டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் வில் பி இஸ் த ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அன்லெஸ் given anything contrary. ஸோ நத்திங், அதாவது கூப்பன் அதிகமாக கொடுக்குறாங்க, கூப்பன் கம்மியாக கொடுக்குறாங்க, மார்க்கெட்டில் அது மாறுது இது மாறுது, ஏதோ ஒன்று சம்திங் கான்ட்ரரியாக கொடுக்காத வரைக்கும் நம்ம ஒரு எஃபிஷியன்ட் மார்க்கெட் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணால் எப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத அந்த மார்க்கெட்டில் ரிட்டர்னாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிட்டர்னே ஆக்சுவலாக நமக்கு கிடைச்சா இட் இஸ் அன் எஃபிஷியன்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் இஸ் ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் unless given anything contrary, required rate of return must equal actual rate of return. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபார் YTM term of maturity not given, therefore current yield used, not possible to calculate realized yield. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. வேர் இஸ் மெச்சூரிட்டி, what is the time period of the bond, what is the life of the bond, ஒன்றுமே கொடுக்கலன்னா நீ எப்படி வந்து இது கால்குலேட் பண்ணுவேன், how many years you will get the interest or coupon payments அப்படின்னு கால்குலேட் பண்ணுவேன். சரி, நீ அதவே இங்கே கொடுத்துட்டாங்கன்னா கூட நீ டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் எப்படி எடுப்ப? ஏன்னா இட் இஸ் டைம் வேல்யூனாலே ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கணும்னு தானே அர்த்தம். 5 years, 3 years, 9 years, ஏதோ ஒரு டைம் பீரியட் இருந்தால் மட்டும் தானே டைம் வேல்யூ எடுக்க முடியும் சொல்லு. அப்படி இருக்க பட்சத்தில் அது பண்ண முடியாது. ஸோ தேர்ஃபோர் கரண்ட் ஈல்டு, பிகாஸ் ரியலைஸ்டு ஈல்டுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா டோட்டல் கேஷ் இன்ஃப்ளோ, அதாவது அங்கே ஒன்றும் பண்ண மாட்டோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா, தட் இஸ் A is equal to P into 1 plus R power n. அந்த இடத்துல நம்ம கேபிட்டல் அப்ரிசியேஷனும் ஒரு எக்ஸாக்டான டைம் வேல்யூ நம்ம எடுக்க மாட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் இட் இஸ் ஆல்சோ அ டம்பர் மெத்தட். ஸோ அதனால தான் அந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. தோ டம் வி கான்ட் யூஸ் இட். ஸோ கரண்ட் ஈல்டு எடுத்துட்டோம். கரண்ட் ஈல்டுனா இன்ட்ரெஸ்ட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 100. ஸோ வி ஹவ் கால்குலேட்டட் 9.01. பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம கொஸ்டினில் வந்து இது கால்குலேட் பண்ண சொல்லலை, உன்னை வந்து ஈல்டு டு மெச்சூரிட்டி கால்குலேட் பண்ண சொல்லலை, உன்னைய வந்து மார்க்கெட் ப்ரைஸ் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு உனக்கு மார்க்கெட் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுற அப்படிங்கிற பட்சத்தில் PVCO அந்த இதெல்லாம் வேணும்ல. ஸோ அது இங்கே யூஸும் பண்ண முடியாது, பிகாஸ் we don't have the time period of that bond. ஸோ கரண்ட் yield யூஸ் பண்ணி அதில் 1% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்களா. சேம் அப்படியே அதே ஃபார்முலாவை மார்க்கெட் ப்ரைஸை மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஈல்டு வேணும், அதுக்கு கொடுத்துருக்க மார்க்கெட் ப்ரைஸை பேஸ் பண்ணி ஈல்டு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வேணும், அதனால இங்கே என்ன அஸ்யூம் பண்ணியிருக்குன்னா எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணி நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது பர்சன்டேஜ் ஈல்டு. அப்போது இது வந்து இது என்னன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ண அப்படிங்கிற பட்சத்தில் உனக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கிடச்சிரும் அட் திஸ் ஈல்டு பர்சன்டேஜ். இப்போ உனக்கு இந்த ஈல்டு கிடைக்குதுங்கிற பட்சத்தில் மார்க்கெட் ப்ரைஸ் என்னவா இருக்குன்னா 99.11% இருக்கும். ஸோ இது என்னன்னு நான் சொல்லிட்டா, ட்ரை டு கீப் இட் அஸ் நம்பர்னு எழுதியிருக்கேன்ல. ஏன்னா இங்கே 100ன்னு இன்டூ பண்ணாதான் இங்கே பர்சன்ட் வரும். ஸோ என்னன்னா எய்தர் இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் பார்த்தியா, எய்தர் இது எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கே பர்சன்டேஜ் போட்டுக்கலாம். இங்கே பர்சன்டேஜ் போட்டு ஸோ என்ன கான்செப்ட்னா, நான் ஏன் ரெண்டில் ஏதோ ஒரு பக்கம் மட்டும் போடு அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போது இங்கே இது 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 ஆக்சுவலாக இங்கே மல்டிப்ளை பண்ணால் தான் பர்சன்டேஜ் வரும். சம்திங் இஸ் வென் மல்டிப்ளைட் பை 100 இட் கிவ்ஸ் பர்சன்டேஜ், ரைட்? அதுவே நீ இங்கே போடாமல் 10.09% டிவைடட் பை 100 போடுவியா? ஸோ அப்படி போடலாமா? இப்போது இங்கே இருக்கிறது அப்படியே இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளைல இருக்குது, கீழே வந்தால் டிவைட். ஸோ இதனால தான் சொல்கிறேன், ஏதோ ஒரு பக்கம் நம்ம போட்டால் போதும். இதை இரேஸ் பண்ணி நான் உனக்கு காட்டுறேன். இப்போ இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடட் பை 100. இப்போ நம்ம இதை இங்கே போடாமல் இங்கே 10% இருக்கா? ஸோ 10%ஓட இன்டர்பிரேஷன் எக்ஸ்பிரஸ் எப்படி பண்ணுவேன்? 10.01 டிவைடட் பை 100. ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம அந்த கொஸ்டின் சிம்பிளாக முடிஞ்சுது. ஸோ இப்போ ரேஷனல், இதுக்கான ரேஷனல் என்ன பார்க்கணும்னா, இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வேல்யூ 100, பட் த பாண்ட் இஸ் செல்லிங் அட் 99.9. அதுக்கான ரீசன் பார்க்குறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட், தட் இஸ் ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், தட் இஸ் அவர் yield to maturity.
இங்கே என்ன ஆகுதுன்னா 9.09லேருந்து 10.09 ஆகுது. அப்போ ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதிகமாகுது, வேற கூப்பன் அதே தான். அப்போ என்னன்னா வந்து அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் இஸ் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் இஸ் கிரேட்டர் தேன் த கூப்பன் ரேட். அப்படி இருக்க பட்சத்தில் அந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு ஒர்த் இல்லை, இட் வில் பி எ டம்மி பாண்ட். ஸோ யாரும் பெருசாக அதை லைக் பண்ண மாட்டாங்க, மார்க்கெட் ரேட்டுக்குள்ள போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் உனக்கு டிமாண்ட் குறையும், அப்போ பாண்ட் ப்ரைஸ் வில் ஃபால். ஓகேவா? இது ஒரு ஜென்ரல் பாயிண்ட். ரேட்ஸ் அன்லெஸ் கிவன் அதர்வைஸ் ஆல்வேஸ் கோட்டட் அட் பர் ஆனம் பேசிஸ். பிகாஸ் நிறைய இடத்துல இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். நீ இந்த இடத்துல ஒரு இடத்துல பெர் ஆனம்னு கரெக்டாக அஷ்யூம் பண்ணணும், இன்னொரு இடத்துல வந்து நமக்கு வந்து குழப்பற மாதிரி கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் வந்து டிஃபர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் இல்லாமல் குவார்டர்லி ஆர் ஹாஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நீ பெர் ஆனம் அஷ்யூம் பண்ணாமல் கொடுத்துருக்க ரேட்டே குவார்டர்லி ரேட்டு அப்படின்னு போட்டேன்னா ஃபுல்லாக தப்பு தான் ஆகும். ஸோ அது இன்னொரு பாயிண்ட் பார்க்க வேண்டியது. ஸோ செகண்ட் இது பார்த்தோம்னா a bond with 7.5% கூப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, நம்ம கூப்பன் இருக்கு, ஃபேஸ் வேல்யூ இருக்கு, டேர்ம் டு மெச்சூரிட்டி 2 years இருக்கு, கரண்ட் ஈல்டு கொடுத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஹாஃப் இயர்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போதான் சொன்னோம், அடுத்ததுலேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இது என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம கால்குலேட் மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி என்னென்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, உனக்கு டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் இருக்கு, கூப்பன் இருக்கு, அதாவது கூப்பன் இருக்கு ரைட்டா, ஃபேஸ் வேல்யூவும் இருக்கு, டேர்மும் இருக்கு. இதை வச்சு நீ என்ன கால்குலேட் பண்ணலாம்? அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, பிவிசிஓ நமக்கு ஒய்ஆர்ஆர் இருக்குது அட் 6% டிஸ்கவுண்ட் ஃபேக்டர், பிவிசிஓ மஸ்ட் ஈக்குவல் பிவிசிஐ. அப்போ நீ பிவிசிஐக்கான ஒர்க்கிங்ஸ் மட்டும் போட்டா போதும். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யூஷுவல் கேஸில் பிவிசிஓ தான் மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கும். பிகாஸ் வாட் யூஆர் ஷெல்லிங் அவுட் ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட் at that time will be the, ஏன்னா மார்க்கெட் ரேட் ஏதோ ஒரு 100 இருக்கு, you don't just expense 200 இன்வெஸ்ட் பண்ண 2 பாண்ட் வாங்குற மாதிரி இருக்கு. பட் அந்த 100 ரூபான்னு கோட் பண்ண பாண்டுக்கு நீ உன்னால 200 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ 100 ரூபாய் தான் உன்னோட அவுட்ஃப்ளோவா இருக்கும். அப்போ அந்த 100 ரூபாய் தான் மார்க்கெட் ப்ரைஸ். யூஷுவல் கேஸ்ல அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். நமக்கு ஆல்ரெடி YTM இருக்கு. ஸோ அட் YTM PVCO மஸ்ட் ஈக்குவல் PVCA. பட் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டா நோட் பண்ணுது, நமக்கு அந்த frequency of interest payment is differing. It is not an annual coupon payment, it is semi-annual. So 2, அப்போ நம்ம கொடுத்த எல்லாமே per annum rate, 7.5% coupon per annum. அப்போ 3.75% half year, yield 6% per annum, then 3.3% half year, term 2 whole years, but interest is paid semi-annually. So 2 into 2 half years. That is இந்த 2ங்கிறது frequency. புரியுதா? சாரி, இந்த 2. ஓகேவா? இப்போ நீ பிவிசிஐ மட்டும் கால்குலேட் பண்ணும். அப்போ உனக்கு என்ன, இன்ட்ரெஸ்ட் இன்டூ ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ப்ரெசென்ட் வேல்யூ ஆனுவிட்டி ஃபேக்டர் பிளஸ் ரிடம்ஷன் இன்டூ ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர், கூப்பன் ப்ரெசென்ட் வேல்யூ ஆனுவிட்டி ஃபேக்டர், ரிடம்ஷன் ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர், தட்ஸ் இட். ஸோ இப்போ இந்த இடத்துல நோட் பண்ணினா நம்மளோட required rate of return 3%. 3% கொடுத்தாலே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றோம். பட் whereas the bond is giving 3.75%. அப்படி இருக்கும்போது superior bond சூப்பரா இருக்கு. அப்ப யார் மார்க்கெட்ல போட மாட்டாங்க, எல்லாம் பாண்ட்ல தான் போடுவாங்க. டிமாண்ட் will get increase, automatically price will get increase. Compared to face value, it will be traded at premium. The market price is equal to face value plus premium. Yes, 10,000 தான் பாண்ட் பிரைஸ், பட் இட் இஸ் ட்ரேட் இதுக்கு வந்து 10,278 வரைக்கும் கொடுக்கலாம். மார்க்கெட் பிரைஸ் இதுதான், புரியுதா? அதனால வந்து நம்ம கேட்கறது மார்க்கெட் பிரைஸ். ஓகேவா? ஃபேஸ் வேல்யூ 10,000. இப்போ இது எவ்வளோக்கு சேல் ஆகிட்டு இருக்குன்னா 10,278. So it is premium, already at premium because superior bond. Next question number 11. 31st March 2013ல நம்ம இருக்கோம். Following information about bonds is available. 4 டைப் ஆஃப் பாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 0 கூப்பன். ஸோ 0 கூப்பன்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வேணும், there will be no coupon, only face value will get redeemed. ஓகேவா? மெச்சூரிட்டி டேட் கொடுத்துருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கோ. 2013 தான் நம்ம இருக்க டேட்டு. ஸோ அப்போ இதுக்கு 10 years, இதுக்கு ஏப்ரல் மே ஜூன் ஒரு 3 months, இதுக்கு ஒரு 10 years,
இதுக்கு ஒரு 5 years. ஸோ ஜஸ்ட் நான் இது மட்டும் சொன்னேன். ஸோ இதுக்கு வந்து கூப்பன் ட்ரெஷரி பில்லு, இதுக்கும் கூப்பன் கிடையாது. கூப்பன் டேட், அதான் கூப்பனே இல்லை, கூப்பன் டேட் கொடுத்து என்ன பண்ணுறது. ஸோ அடுத்து 10.7% கவர்மெண்ட் பாண்ட், 10% கவர்மெண்ட் பாண்ட். இங்கே நோட் பண்ணிக்கோ, இது ஆனுவலாக பே பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செமி ஆனுவல். கொஷின் நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, க்ளீன் பண்ணிக்கிறேன். If 10 years yield is 7.5%, what price the zero coupon bond would fetch on 31st March 2013? ஸோ நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா, ஈல்டு நம்ம கிட்ட எடுத்து கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த பிவிசிஓ? பிகாஸ் ஈல்டுன்னு ஒன்று கால்குலேட் பண்ணால் ஒய்டிஎம்னா அது ஐஆர்ஆர் தான், ஓகேவா, ஜென்ரலா. அப்போ பிவிசிஓ மஸ்ட் ஈக்குவல் பிவிசிஐ அட் சம் ரேட். அந்த சம் ரேட்டை கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம பிவிசிஓ கால்குலேட் பண்ணோம். அப்போ பிவிசிஐ மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணால் போதும்ல. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா 0 கூப்பன் பாண்ட் 0, நம்ம ரிடம்ஷன் வேல்யூ ப்ளஸ் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர், இதுதான் நம்மளோட மார்க்கெட் ப்ரைஸ், ஓகேவா. அதாவது ப்ரைஸ் ஆஃப் தட் 0 கூப்பன் பாண்ட். ஸோ ட்ரெஷரி பில் எடுக்கவில்லை அலாங் வித் மணி மார்க்கெட். இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 10.71% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட் having an yield to maturity 8%, what price would it fetch on 1st April 2013? அதாவது நல்லா நோட் பண்ணா ஆஃப்டர் கூப்பன் பேமெண்ட் ஆன் 31st March. அப்போ இதில் நல்லா நோட் பண்ணனா, இங்கே இந்த மாதிரி கொஷின்ஸில் நோட் பண்ண வேண்டியது, இன்னைக்கு நம்ம டேட்டில் இருக்கோம், அந்த இடத்துல அன்னைக்கு கூப்பன் இருக்கா இல்லையா. இப்போ நம்ம கொஷினில் ஒரு டேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டேட் அன்னைக்கு நமக்கு கூப்பன் ரிசீவ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கணும். பிகாஸ் ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம என்னென்னா கூப்பன் அப்படிங்கிற விஷயத்த மல்டிப்ளை பண்ணுவோம் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் கூட, ஓகேவா. அப்போது எக்ஸாம்பிளுக்கு இங்கே பிஃபோர் கூப்பன் பேமெண்ட் ஆன் 31st March அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 31st March இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கூப்பன் வரல. ஸோ இட் இஸ் ஆல்சோ அ ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு அர்த்தம். பட் என்னன்னா அதோட ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் ஒன்றா இருக்கும், பிகாஸ் இன்னைக்கு கிடச்சிரும். பட் we have not received it, it is still a future tense, right? ஸோ அப்படி இருக்கும்போது இம்பார்ட்டண்ட், இந்த டேர்ம்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ட்விஸ்ட் பண்ணி கேட்குறப்போ நமக்கு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து 10.71% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட் பார்த்தோம்னா, இப்போ நமக்கு என்னன்னா 10.71% கூப்பன், whereas நம்மளோட required rate of return 8%. superior bond generally traded at premium. அப்போ கண்டிப்பா என்னவா இருக்குன்னா, நம்ம கால்குலேட் பண்ண போற மார்க்கெட் பிரைஸ் இங்க ஃபேஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க 100, கண்டிப்பா 100 விட நம்மளோட வேல்யூ அதிகமாக தான் இருக்கணும். ஸோ அப்போ என்ன, பிவிசிஓ மஸ்ட் ஈக்குவல் பிவிசிஐ. ஸோ கால்குலேட் பிவிசிஐ, கூப்பன், present value annuity factor, redemption, present value factor 118. Yes, it is greater than 100. கரெக்டா? ஸோ அடுத்து என்ன கேட்குறானுங்க, ஸோ இதே காமன் கொஸ்டினா, அதே மாதிரி ஒய்டிஎம் வாட் ப்ரைஸ் இட் வுட் ஃபெச் ஆஃப்டர் கூப்பன் பேமெண்ட், சேம் கான்செப்ட். பட் என்னன்னா இங்கே தான் வச்சிருக்காங்க ட்விஸ்ட்டு. ஃப்ரீக்வன்சி கெட்ஸ் சேஞ்ச்டு. ஃப்ரீக்வன்சி இஸ் 2. அப்படி இருக்க பட்சத்தில் கொடுத்துருக்க ரேட் 8% is per annum, 10% is per annum. Term 10 years is full years. Sorry, not 10 years, it is 5 full years. இந்த இடத்துல என்னன்னா, rate shall be divided by 2, whereas term shall be multiplied by 2. Divided by 2 divided by 2 multiplied by 2 ஸோ அப்போ நமக்கு half year rates and half years calculate பண்ணிடலாம். கூப்பன் into present value annuity factor, redemption value into present value factor. That's it, simple. இப்போ நீ பார்க்க போகிற இந்த கொஷின் நம்பர் 12 இஸ் an important question. ஏ மார்க் பண்ணியிருக்கோம். கொஷின் படிக்கலாமா? ஸோ எம்பி லிமிடெட் issued a new series of bonds on 1st Jan 2019 issue date. Bonds were sold at par. Sold at par அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இன்னொரு விஷயம் நீ திங்க் பண்ணணும். கூப்பன் ரேட் மஸ்ட் ஈக்குவல் டிஸ்கவுண்ட் ரேட். கூப்பன் ரேட் கொடுத்துட்டாங்களா? ஸோ 10%. மெச்சூர்ஸ் ஆன் 31st December 2025.
இங்கதான் வச்சிருக்காங்க ட்விஸ்ட். நீ இதுல இயர் கால்குலேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா கால்குலேட் பண்ணு. இதுக்கு வந்து இயர் ஜஸ்ட் நாட் டேர்ம் டு மெச்சூரிட்டி இஸ் நாட் 15 இயர்ஸ், இட் இஸ் 16 இயர்ஸ். நான் அதை மட்டும் காட்டுறேன். இதுல இன்னொரு ஹைலைட் இருக்கு இந்த கொஸ்டின்ல. நான் ஃபுல் ஸோ ஜென்ரலா இப்போதைக்கு நான் ஒரு இந்த கொஸ்டின் இல்லாம நான் ஜென்ரலா சொல்லணும்னா Jan 10 to December 10, Jan 11 to December 11, Jan 12 to December 12, Jan 13 December 13, Jan 14 December 14, Jan 15 December 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 16 years வருது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கூப்பன் பேமெண்ட்ஸ் ஆர் மேட் சூப்பர் செமி ஆனுவலி, 2 டேர்ம் ஜூன்லி 31st வராங்க. ஸோ அப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது பர் ஆனம். இந்த இது பார்ப்போம். இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. Assume that you have purchased an outstanding MP Limited bond on 1st March 2018. The going interest rate என்ன சொல்லியிருக்கோம்? It is the discount factor, IRR, YTM, required rate of return, market rate எல்லாமே இதுதான். பட் இதில் நீ நோட் பண்ணலாம், ஏன் பார்ல தானே சேல் ஆகிட்டு இருந்துச்சு, அப்புறம் ஏன்ப்பா உனக்கு டிஃப்ரென்ஸ் வருதுன்னா பிகாஸ் இந்த டேட்னால தான். நீ இஷ்யூ பண்ணப்போ பாண்ட்ஸ் ஆக்சுவலாக இந்த டேட்டுக்கான டேட்டாவே உங்ககிட்ட கிடையாது. அதெல்லாம் வந்து இஷ்யூ பண்ணப்போ கூப்பன் நமக்கு சேஞ்ச் ஆகாது. நமக்கு வந்து சோல்ட் அட் பார் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஆஸ் ஆன் இஷ்யூ டேட் அண்ட் நாட் ஆஸ் ஆன் 1st March 2018. ஸோ இப்போ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு டேட்ல வாங்கியிருக்கோம். அட்லீஸ்ட் எப்படி சொல்றேன்னா, நம்ம ஜான் டு டிசம்பர் ஃபினான்ஷியல் இயரா அப்படி இருக்க பட்சத்தில் இடையில மார்ச்னு ஒரு டேட்ல வாங்கியிருக்கோம் சம்மந்தம் இல்லாம. அதாவது செகண்ட் மந்த்லன்னு வச்சுக்குவேன், ஜனவரி ஃபுல்லா ஒரு மந்த், பிகினிங் ஆஃப் 3rd மந்த்னாலும் எண்ட் ஆஃப் 2nd மந்த்னாலும் ஒரே இதுதானே இருக்க போகுது ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர். அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, எண்ட் ஆஃப் டே 2 இஸ் பிகினிங் ஆஃப் டே 3 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். அதாவது எண்ட் ஆஃப் February is the value as on end of February must equal value as at the beginning of March. பட் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இஃப் உனக்கு வந்து 30th எக்ஸாம்பிள் சொல்றேன், 30th February உனக்கு கூப்பன் பேமெண்ட் வருதுன்னா அதோட வேல்யூவும் அதுக்கப்புறம் வர வேல்யூ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் ஒரு கேஷ் ஃப்ளோ முடியுது 30th Febல வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ வந்து நம்மக்கிட்ட ஆக்சுவல் கேஷ் ஃப்ளோவாக மாறுது. அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ வேல்யூ ஆஸ் ஆன் 30th Feb அப்படி கால்குலேட் பண்ற பட்சத்தில் உனக்கு எக்ஸாம்பிள் 10 கேஷ் ஃப்ளோஸ் இருக்குன்னா வேல்யூ ஆஸ் ஆன் 1st March கால்குலேட் பண்ணும்போது உனக்கு 9 கேஷ் ஃப்ளோ தான் இருக்கும். ஸோ அது ஒரு கான்செப்ட். YTM கால்குலேட் பண்ண சொல்றாங்க ஆஸ் ஆன் 1st Jan 2010. ஸோ ரொம்ப சிம்பிள். நமக்கு இங்கே என்ன சோல்ட் அட் பார், ஸோ அது பார்ப்போம். நமக்கு இங்க இருக்கு YTM as on 1st January 2010. நம்ம என்ன சொன்னோம், bonds were sold at par. பார்னா market price equal to face value. In such cases coupon rate equal to discount factor. As on 110 வந்து YTM would be 10%. சிம்பிளா முடிஞ்சிருச்சா? நீ அடுத்ததுல தான் வந்து சூப்பரா இருக்கு. ஸோ வாட் அமௌண்ட் ஷுட் யூ பே டு கம்ப்ளீட் த டிரான்சாக்ஷன்? எப்போ கம்ப்ளீட் த டிரான்சாக்ஷன்? நம்ம எங்கடா டிரான்சாக்ஷன் இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டா இங்க இருக்கு, பர்ச்சேஸ்ட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் பாண்டுங்க, அதைத்தான் கேட்குறாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, நீ பே பண்ற அமௌண்ட், ஆஃப் தட் அமௌண்ட் ஹவு மச் ஷுட் பி அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹவு மச் வுட் ரெப்ரசன்ட் த பாண்ட்ஸ் பேசிக் வேல்யூ. என்னடா அக்ரூட் இன்ட்ரெஸ்டா? என்ன புரியலையே. நம்ம பாண்ட் பர்ச்சேஸ் பண்ண அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா என்ன? எஸ், தேர் வில் பி அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் இஃப் இட் இஸ் பர்ச்சேஸ்ட் இன் அன் இன்டர்மீடியட் பீரியட். எப்படி சொல்றதுன்னா, ஒரு கூப்பன் பே பண்ணதுக்கு அப்புறம் பே பண்ண நெக்ஸ்ட் டே நான் சொன்னேன்ல 1st Marchல நீ கால்குலேட் பண்ணா there will be no accrued interest. பட் whereas 30th Febல நீ வந்து ஒரு கால்குலேட் பண்ணும்போது உன்னோட கேஷ் ஃப்ளோ டிஃப்ரெண்டா இருக்கும், அக்ரூவ் ஆயிருக்கும், அங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் அக்ரூவ் ஆயிருக்கு. புரியுதா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்றாங்க, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் ஆர் மேட் அட் June 30th and 31st December அப்படின்னு சொல்றாங்களா? ரைட், ஒரே நிமிஷம். என்ன சொல்றாங்கன்னா, December 31st ஒரு கூப்பன் வந்து பே பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து June 30 தான்.
நம்ம எப்போ பர்ச்சேஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் மார்ச். இப்போ ஃபர்ஸ்ட் மார்ச்ல போய் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல 2 மாசத்துக்கான கூப்பன், அதாவது டிசம்பர்ல ஒரு கூப்பன் பே பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம மார்ச்ல பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ 2 months கூப்பன் வந்து நம்ம அக்ரூவ் ஆயிருக்கும். அதனாலதான் இவங்க கேக்குறாங்க. ஸோ இதுல இன்னொரு கான்செப்ட் என்ன டெஸ்ட் பண்றாங்கன்னா, எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் கம் இன்ட்ரெஸ்ட் பிரைஸ். பிகாஸ் இங்க ஒரு அமௌண்ட் கேட்டிருக்காங்க பாத்தியா, வாட் அமௌண்ட் ஷுட் யூ பே டு கம்ப்ளீட் த டிரான்சாக்ஷன். இந்த அமௌண்ட் வில் பி ஃபார் ஷியோர் 100% கம் இன்ட்ரெஸ்ட் பிரைஸ். ஏன்னா இந்த பாண்ட் வந்து மிஸ்டர் ஏ கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கலாம். மிஸ்டர் ஏ 35, இப்போ நம்ம வந்து 2011 வச்சுக்கலாம், 31st December 2011 வரைக்கும் அவர் வச்சிருக்காரு. அந்த இயர் எண்ட்ல அவர் வச்சிருக்காரு. இப்போ நம்ம அதை வந்து சாரி 2017 வச்சுக்கோம். 2017ல இருந்து அவர் தான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஃபர்ஸ்ட் மார்ச் தான் நம்ம கிட்ட அவர்கிட்ட இருந்து வாங்குறோம். அப்ப அந்த 2 மாசம் அவர் ஹோல்டு பண்ணியிருந்தா அவருக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கேட்பார்ல. ஸோ ஏன் அவர் இன்ட்ரெஸ்ட் கேட்கறாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவரு 2 மாசம் ஹோல்ட் பண்ணியிருக்காரு, நீ 3வது மாசம் வந்து வாங்கிட்ட. நீ கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பாண்ட் யார் பேர்ல இருக்கோ அவங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் போகும். பாண்ட் இப்ப கரண்டா யார் பேர்கிட்ட இருக்கோ, நீ இப்போ 6 மாசத்துக்கு ஒரு டைம் இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்களா, 5 மாசம் 29 நாள் நான் வச்சிருக்கேன், கடைசி நாள் வந்து நான் மிஸ்டர் ஏக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டனாலும் அந்த 6 மாசத்தோட இன்ட்ரெஸ்டும் அவருக்கு தான் போகும். அப்படி இருக்க பட்சத்துல நான் இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு ஜஸ்ட் த பாண்ட் பிரைஸ்க்கு மட்டும் நான் வந்து விற்க மாட்டேன். ஏங்க நான் 6 மாசம் வச்சிருந்தேங்க, மொத்தம் 6 மாசத்துக்கான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துடும், எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி நான் சார்ஜ் பண்ற பிரைஸ் என்னவா இருக்குன்னா, இட் வில் பி கம் இன்ட்ரெஸ்ட் பிரைஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை தான் நான் சார்ஜ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதனாலதான் இந்த கிளாசிபிகேஷனே கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த of that amount, நீ பே பண்ற அமௌண்ட்ல அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்க்கு எவ்வளவு பே பண்ற, பாண்ட்ஸ் பேசிக் வேல்யூக்கு என்ன பே பண்ற அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்டே பார்த்ததான் சூப்பரான ஒரு டேட்ல வாங்கியிருக்கோம், இடைப்பட்ட நாள். ஸோ இப்போ என்னன்னா அதாவது 12 months வந்திருக்கணும், பட் வரல. ஏன்? பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஜான்வரி வாங்கியிருந்தா உனக்கு 8 years வந்திருக்கும், நீ தான் செம்மையா வாங்கியிருக்கியே. இப்போ நம்ம அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல என்னாச்சுன்னா, பாண்ட் வந்து இன்டர்மீடியட் பீரியட்ல பர்ச்சேஸ் பண்ணனால என்ன ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபிகர் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ சின்ஸ் இங்க என்னன்னா ஹாஃப் இயர்லி, அதாவது நம்ம ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் வந்து செமி ஆனுவல் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃப்ரீக்வன்சி 2, ரைட்டா? நம்ம என்ன பண்ணுவோம், கூப்பன் ரேட்டையும் டிஸ்கவுண்ட் ரேட்டையும் டிவைட் பண்ணுவோம், டியூரேஷனை மல்டிப்ளை பண்ணுவோமா. பட் இங்கே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஹாஃப் இயர் வராது. ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு கன்வெர்ட் டு ஹாஃப் இயர்ஸ். ஸோ நம்ம அதனால இங்கே என்ன பண்ணுறோன்னா, the bond has remaining maturity of 7 years and 10 months as on 1st March 2018, ரைட்டா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஹாஃப் இயருக்கு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பர்ஃபெக்ட் ஹாஃப் இயர் வந்து 2018ல எப்போ வரும்னா 30th June தான் பர்ஃபெக்ட் ஹாஃப் இயர் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா, we can find the value as on 30th June 2018 and discounted by 4 months. அப்போ நமக்கு வந்து அதாவது ஃபியூச்சர் வேல்யூ, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து பார்த்தோம்னா 30th Juneங்கிறது ஃபியூச்சர் வேல்யூ. ஸோ அப்படி இருக்கும்போது 30th June வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு டிஸ்கவுண்டட் பை 4 months. ஸோ அப்போ வேல்யூ ஆஸ் ஆன் 30th June என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கலாம். 30th Juneல என்னவா இருக்கும், நமக்கு வந்து அங்கே இன்ட்ரெஸ்ட் அக்ரூவ் ஆயிருக்கும், ரைட்டா? அப்போ அதான் 30th June இங்கே அதுதான் சொல்கிறோம், இன்னைக்கு டேட்டோட இதுவும் when cash flow is completed, cash flow தான் டிஃபரன்ஸ் மேக் பண்ணுது. ஜென்ரல் கேஸில் பார்த்தீங்கன்னா February 30th இருக்க வேல்யூ March 1st Marchல இருக்க வேல்யூ சிமிலராக தான் இருக்கும். வாட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ் இஸ் த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட். புரியுதா? 30th Feb வரைக்கும் உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அக்ரூவ் ஆயிருக்குன்னா அதோட ஸோ அதுதானே டிஃபரன்ஸ் மேக் பண்ணுது, ரைட்டா? ஏன்னா உனக்கு வந்து என்ன ஆகும்னா, 1st July 2018ல வந்து உனக்கு கூப்பன் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பாங்க. ஸோ வேல்யூ ஆஸ் ஆன் 1st June 2018 இஸ் ஆஃப்டர் மேக்கிங் த கூப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்போ அது கூட கூப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணினா இந்த வேல்யூ ஆஸ் ஆன் இப்போ 1st Marchல, அதாவது உனக்கு என்ன சொல்றாங்கன்னா 30th Feb வந்து இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க, 2 மாசத்துக்கான இன்ட்ரெஸ்ட். அப்போ நம்ம இப்போ வேல்யூ பண்ணி பார்த்தா சொன்னல, ஒரு கேஷ் ஃப்ளோ குறையுது அப்படின்னு சொல்றோம்ல, ஒரு கேஷ் ஃப்ளோ வந்து ரெடியூஸ் ஆகுது, நம்ம எலிஜிபிள் கேஷ் ஃப்ளோஸ் வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ ரெடியூஸ் ஆகுது. அப்படி இருக்க பட்சத்துல
அடுத்த நாள் என்ன வேல்யூ இருக்கோ அது கூட கூப்பன் ஆட் பண்ணால் பின்னாடி இருக்க வேல்யூ கிடச்சிடுமா? வேல்யூ ஆஸ் ஆன் 1st July 2018 கூட கூப்பன் அப் டு 1st January 2018 to 30th June 2018 ஓட கூப்பன் ஆட் பண்ணால் நமக்கு வேல்யூ ஆஸ் ஆன் 30th June 2018 கிடச்சிரும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணோம், வேல்யூ ஆஸ் ஆன் 1st July 2018 என்னடானா நமக்கு பர்ஃபெக்ட் ஹாஃப் இயர் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா ஒரே நிமிஷம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூப்பன் 10% இருக்கு, yield to maturity இருக்கு. ஸோ இட் ஷால் பி டிவைடட் பை 2 அண்ட் ரிமைனிங் டேர்ம் ஆஸ் ஆன் 1/7/2018 பார்த்தோம்னா பர்ஃபெக்ட் 7.5 half years. If multiply, ஸோ அப்போ பர்ஃபெக்ட் 15 half years நம்ம கிட்ட இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ப்ரைஸ் ஆஸ் ஆன் 1st July 2018 என்ன கால்குலேட் பண்ணுவேன், பிபிசிஓ கால்குலேட் பண்ணுவோம். ஸோ பிபிசிஐ அப்போ 1000 into 15% ஃபேஸ் வேல்யூ இன்டூ இந்த ரேட் தான் நம்ம எடுக்கணும். வி ஷுட் நாட் டேக் 10% எடுத்தால் இது தப்பு பண்ணிடக்கூடாது. ஸோ அப்போது ப்ரெசென்ட் வேல்யூ annuity ஃபேக்டர் ஃபார் 15 years, அப்புறம் ரிடம்ஷன் வேல்யூ redeemed at par for 15 years. ஸோ அப்போது இதுதான் ப்ரைஸ் at which you will buy the bond on 1st July 2018. பட் நீ ஒரு நாள் முன்னாடி வாங்குற அப்படிங்கிற பட்சத்தில் 6 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக உனக்கு தானே வரும். அதனால தான் இங்கே வந்து இந்த கூப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுறோம். நீ 1st July 2018 வாங்காமல் 30th June 2018 வாங்குற பட்சத்தில் கூப்பன் இன்ட்ரெஸ்ட் வில் ஆல்சோ கெட் ஆடட் டு த வேல்யூ ஆஸ் ஆன் 1st July 2018. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க ரேஷனல் இஃப் பாட் ஆன் 30th June 18 வில் ஆல்சோ ரிசீவ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த பீரியட் யூ டிடன்ட் ஹோல்ட். The seller will demand compensation for that amount also. So therefore, the interest is added to the value as on 1st July 2018. So இப்போ நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் அப்போ 6 monthsக்கான இன்ட்ரெஸ்ட் 1000 into 10%. இந்த இடத்துல நம்ம 5%ன்னு எடுத்துக்கலாம். பட் 6 months கால்குலேட் பண்ணுறதுனால ஸோ பிரச்சனை இருக்காது. ஸோ 1000 into 10% into 6/12 போட்டோம்னா கூப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் தட் 6 month பீரியட் கிடைச்சிடும் 50. அப்போ அது ரெண்டு ஆட் பண்ணால் கம் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிடும். ஸோ இப்போ இந்த ப்ரைஸை மேலே கால்குலேட் பண்ணால் 952 இட் வில் பி த வேல்யூ யூ வில் பே ஆஸ் ஆன் 30th June 2018. ஸோ அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணணும் ரைட்டா. ஸோ இப்போது டிஸ்கவுண்ட் பண்ணணும் என்ன, 1 into 1 divided by 1 plus r power n. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பண்ணுறோம்னா 1 divided by 1 plus இது ஃபுல்லாக ஆர், இந்த இதிலிருந்து இந்த இது வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். பிகாஸ் 12 is your discount factor. ஓகேவா? பட் இட் இஸ் பெர் ஆனம் இங்கே கொடுத்துருக்கோம். 12 is per annum rate. பட் வி வாண்ட் ஒன்லி 4 month ரேட். அதனால தான் இன்ட்டு 4/12ன்னு போடுறோம். ஏன் 4ன்னு போடுறோம்னா 1st Marchலேருந்து 30th June வரைக்கும். ஓகேவா? ஸோ அப்போது அதுக்கான டிஸ்கவுண்ட் ரேட் கண்டினியூ பண்ணி இது பண்ணோம்னா 916 இஸ் த கம் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ். அதாவது இந்த 916க்கு வந்து இங்கே போட்டிருப்பாங்க பார்த்தியா, செல்லர் ஹெல்ட் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் 2 months. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நான் 2 மாதம் ஹோல்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த 2 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எனக்கு நீ கொடுக்குற ப்ரைஸ்லேயே சேர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ இந்த ப்ரைஸ்க்குள்ளே வந்து 2 monthsக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ த ப்ரைஸ் யூ பே ஆன் 1st March 2018 இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் காம்பன்சேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 months. அப்போ நீ 2 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண 1000 into 10% into 2/12 16.67. இதை இதிலிருந்து மைனஸ் பண்ணினா 916 தான் கம் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ். அதில் இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டேன்னா இதுதான் உனக்கு எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ். ஸோ கொஷனில் கேட்ட எல்லா இதையும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ கொஷின் நம்பர் 14 பார்க்குறோம். ஸோ there is a 9% coupon rate, 5-year bond term, issue price is ₹90. ஸோ இப்போ issue price ₹90. ஸோ யூஸ்வலாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், பாண்ட் இஷ்யூ பண்ணானக்கே வாங்கினா இதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். இஷ்யூ ப்ரைஸ் வில் ஈக்குவல்ஸ் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா? இஃப் த பாண்ட் இஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் த இஷ்யூ டேட் இட் செல்ஃப். அடுத்து த ரிடம்ஷன் ப்ரைஸ் இஸ் 105. இன்வெஸ்டார் வித் மார்ஜினல் இன்கம் டேக்ஸ் ரேட். என்ன புதுசாக இன்கம் டேக்ஸ் ரேட் உள்ளே வருது பார்ப்போம். ஸோ அன் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ரேட் ஆஃப் 10%.
assuming no indexation. So capital gains எதுக்கு வரும்னா இந்த லிங்க் வருது பாத்தியா redemptionக்கு. marginal income tax rate எங்க வருதுன்னா லிங்க் பண்றேன் இரு. இங்க வரும். இந்த இடத்துல என்ன கேக்குறாங்கன்னா post tax yield to maturity. post tax yield to maturity எப்படி கால்குலேட் பண்றது? ஐயோ அப்பெல்லாம் நீ ஒன்னும் don't freak out. So simple. நார்மலா பேஸ் அசம்ஷன் என்னன்னா கேட்டிருக்க yield to maturity is always pre-tax. பட் எக்ஸ்பிளிசிட்டா இப்படி போஸ்ட் டாக்ஸ் yield to maturity கால்குலேட் பண்ணு அப்படின்னு கேட்டிருந்தா நீ என்ன பண்ணணும்னா யூ ஷுட் டேக் போஸ்ட் டாக்ஸ் கேஷ் ஃப்ளோஸ். சிம்பிள். ஓகேவா? ஸோ அதான் போட்டிருக்காங்க. இன் ஆர்டர் டு கால்குலேட் போஸ்ட் டாக்ஸ் YTM we need to take post tax cash flows. ஓகேவா? So there is no tax at the time of purchase and there will be 30% tax on interest and 10% capital gains tax. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கூப்பன்ஸ்க்கு வந்து 30%, அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கூப்பன் கால்குலேட் பண்றோம். அதுல 1 - T into 1 - T போட்டா இதான் போஸ்ட் டாக்ஸ் கேஷ் ஃப்ளோ. ஸோ அதே மாதிரி போஸ்ட் டாக்ஸ் ரிடம்ஷன் வேல்யூ வேணும். ஸோ ரிடம்ஷன் வேல்யூ என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிரைஸ் மைனஸ் என்னடா இது தப்பா இருக்கு 105 ரிடம்ஷன் பிரைஸ் 105. ஓகே ஓகே இங்க ஆக்சுவலா வந்து இவங்க கேபிட்டல் கெயின் கால்குலேட் பண்றாங்களா என்ன பண்றாங்க? ஸோ இதுதான் நம்மளோட கேஷ் அவுட் ஃப்ளோ. தட் இஸ் திஸ் இஸ் ப்ரீ டேக்ஸ். ஓகேவா? ஸோ இதுல நம்ம டேக்ஸை மைனஸ் பண்ணணுமா? இது ப்ரீ டேக்ஸ் கேஷ் ஃப்ளோ. அப்போ we have to reduce the tax amount. டாக்ஸ் அமௌண்ட் நீ எதுல கால்குலேட் பண்ண? கேபிட்டல் கெயின்ஸ் வேணும். ஸோ இந்த இடத்துல இங்க என்ன மீனிங் ஆகுது அப்படின்னா this 105 is market price, that is that redemption price. இந்த இடத்துல இதுதான் capital gain. இந்த இது இருக்கு பாத்தியா 105 minus 90 it implies capital gain. capital gainக்கு தான் நம்ம 10% போட முடியும். 10% போட்டா 1.5. அப்போ pre-tax cash flow minus tax gives us post-tax cash flow. ரைட்டா? அப்போ என்ன நம்ம YTMனா PVCO must equals PVCI. ஸோ PVCIக்கு வந்து நம்ம இங்க கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கொடுக்கல. நமக்கு 2 ரேட் கொடுத்துருந்தா ஓகே அதுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்திருப்போம். பட் அந்த மாதிரி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல we have to take that approximate YTM calculation. அப்படின்னா என்ன? interest per annum plus capital appreciation per annum divided by average investment. Capital appreciation per annum is redemption value minus market price or purchase price whatever divided by life of bond divided by average investment divided by 2. Right? 90 plus 103 தான் it gives the average investment. Okay வா? which is 10%. அப்போ அவர் இனிஷியல் இது வந்து 10% எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் தான் சொல்லியிருக்கேனே போஸ்ட் டாக்ஸ் கேஷ் ஃப்ளோ பேஸ் பண்ணி தான் நீ PVCI கால்குலேட் பண்ணணும். அப்போ 6.3 into 3.7908 which is PVAF for 5 years and 103.5 post tax cash flow into 0.6209 PVF for 5th year. ஸோ அப்போ நமக்கு 88.5 whereas face value வந்து நமக்கு 100. அப்போ we have to increase the present value, therefore discount factor shall be reduced. அப்போ 10% இருந்து 9% கொண்டு வர்றோம். 6.3 into 3.8897 இருக்கா? Post tax PVAF 9% for 5 years. 1.3.5 into 0.6499 which is present value factor for the 5th year. இப்போ பை இன்டர்போலேஷன் பண்ணோம்னா ரெண்டு ரேட்டுக்கும் இருக்கிற பர்ஃபெக்ட் ரேட் எடுத்துக்குவோம். ஸோ இதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பார்த்தியா, அன்லெஸ் கொஷின் ஆஸ்க் டு கால்குலேட் போஸ்ட் டாக்ஸ் YTM நம்மளோட பேஸ் அசம்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ப்ரீ டாக்ஸ் YTM. கால்குலேட் பண்ற எல்லாமே ப்ரீ டாக்ஸ் YTM தான். பிகாஸ் போஸ்ட் டாக்ஸ் நம்ம ஏகப்பட்ட ஒர்க்கிங்ஸ் பண்ணோம். எப்பவுமே கேட்டால் மட்டும்தான் தேவையில்லாத ஒர்க்கிங்ஸ் எல்லாமே பண்ணணும். அடுத்தது போவோம். அடுத்து an investor is considering purchase of the following bond.
face value, coupon, maturity. இப்போ interest வந்துரும், so redemption shall be at par, so YTM calculate பண்ணலாம் IRR யூஸ் பண்ணி, maturity 3 years. ஸோ இவங்களே கொடுத்துட்டாங்க, ஈல்டே கொடுத்துட்டாங்க, நம்மக்கிட்ட PVCO தான் கேட்குறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் இருக்குது, கூப்பன் இருக்குது, ஃபேஸ் வேல்யூ இருக்குது, மெச்சூரிட்டி இருக்குது. அப்போ என்னன்னா PVCO is equal to market price which is equal to PVCI. அப்போ coupon into PVAF for 13% for 3 years, redemption value into PVF for 13% for third year. So that's it, simple. அப்போ if bonding is cheap, bonding I'm not sorry, market price கொடுத்துட்டாங்க, ஈல்டு கேட்குறாங்க. அப்போ PVCO must equal PVCI. அப்போ 97.60 ஈக்குவல், அது நம்ம ஆல்ரெடி ஒரு பர்சன்ட் மேலே கால்குலேட் பண்ணுறோம், 13%. அதில் நமக்கு என்ன வருது 95.28, பட் we have to move it up to 97.6. அப்போ to increase present value we have to decrease the discount factor. அப்போ 13% 12% ஆக்கணும்னா coupon into present value annuity factor for 12% for 3 years, add redemption value into PVF 12% third year. Okay va, YTM is equal to 12% when market price is 97.6. So நம்ம அடுத்த நியூ கான்செப்ட், பட் நம்ம இது முன்னாடியே பார்த்தோம், ஃபார்வர்ட் ரேட்ஸ். ஃபார்வர்ட் ரேட்ஸ் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம இன்னைக்கு 2024ல இருக்கோம், 2026ல இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கால்குலேட் பண்றதா ஃபார்வர்ட் ரேட். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, இப்போ நம்ம சிம்பிளிசிட்டிக்கு அஸ்யூம் பண்ணிக்கலாம், ஃபினான்ஷியல் இயர் 24-25ல இருக்கும், நமக்கு அடுத்த இருக்கு 25-26, 26-27. ஃபினான்ஷியல் இயர் 26-27னா நமக்கு இடையில என்ன இருக்கு, 2 வருஷம் கேப் இருக்கா. ஸோ இப்போ ஒரு கம்பெனி நம்ம ஒரு கம்பெனில வராது, ஒரு பேங்க் நம்ம 2 வருஷம் டெபாசிட் போட்டா 10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா, அப்போ அதாவது நம்ம 10 ரூபி 100 ருபீஸை கொண்டு போய் 2 இயர்ஸ் டெபாசிட் பண்ணோம்னா அதுக்கு 10% 10 ருபீஸ் ஈச் இயர் கொடுக்குறாங்க. ஓகேவா, அப்போ பேங்க் என்ன லூஸுங்களா, அதாவது இப்படி பல்கா போட்டா கம்மியான இன்ட்ரெஸ்ட்டும் செப்பரேட், அதாவது இப்போ 2 ஆப்ஷன் வச்சுக்கலாம். நம்ம என்ன சொன்னோம், 2 இயர் டெபாசிட் வித் 10%, அப்படி இல்லைன்னா 1 இயர் டெபாசிட் அட் 15% வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நீ விவரம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் கொண்டு போய் 100 ரூபாய் 2 இயர் டெபாசிட்ல போட்டா எனக்கு வெறும் 10% தான் இன்ட்ரெஸ்ட். அதுவே நான் இந்த வருஷம் போய் ஒரு 100 ருபீஸை 15% டெபாசிட்ல போதா எனக்கு 15 ரூபா கிடைச்சிடும். நான் அடுத்த அதே 100 ரூபாயை கொண்டு போய் திருப்பி இன்ட்ரெஸ்ட் போட்டா எனக்கு இன்னொரு 15 ரூபா, 30 ரூபா லாபம், எனக்கு சாரி 20 ருபீஸ் எனக்கு ப்ராஃபிட் அப்படின்னு நினைச்சுன்னா அங்கதான் வைக்கிறாங்க ட்விஸ்ட். ஸோ பேங்க்ஸ் ஆர் நாட் தட் மச் ஃபுல்லிஷ். ஸோ இப்போ ஒரு டெபாசிட் ஒரு 2 இயர் டெபாசிட் ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குதுன்னா, ஸோ இந்த மாதிரி நீ செப்பரேட்டாக போட்டாலும் ஆவரேஜ் பண்ணி உனக்கு அதே 10% தான். ஸோ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இயர் 15 கொடுத்துட்டா செகண்ட் இயர் 5% தான் மேக்ஸிமமே கொடுப்பாங்க உனக்கு. ஸோ அந்த கான்செப்ட்ல தான். ஸோ செகண்ட் இயர் 5 கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு 15 + 5/2 இட் இஸ் 20/2 விச் இஸ் 10%. உனக்கு மேட்ச் ஆயிடுச்சு. இதுதான் கான்செப்ட், புரியுதா? ஸோ இங்கே ஒரு ஜென்ரல் பாயிண்ட்ஸ் நிறைய எழுதியிருக்கோம். த ரீசன் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் பாண்ட்ஸ், ஆனால் ஒவ்வொரு பாண்ட் ஒவ்வொரு பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு கேட்டால், இட் இஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் மெச்சூரிட்டி பீரியட். அதாவது 10 இயர் பாண்டுக்கெலாம் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும், வேற சின்ன பாண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, 1 இயர் பாண்ட் 2 இயர் பாண்ட், அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வேற மாதிரி இருக்கும் பிகாஸ் ஆஃப் வாலடைல். ஸோ நான் ரிஸ்க் டேக்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா லாங் டேர்ம் பாண்ட்ஸில் போட்டுருவாங்க. ஸோ தேர்ஃபோர் they are given higher percentage of interest when compared to single year bond. So 10 year bond 15% சொல்றோம். ஸோ இதுதான் கான்செப்ட், இதெல்லாம் ஜென்ரல் பாயிண்ட், இதுக்கும் ஃபார்வர்ட் ரேட்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அடுத்து YTM அப்படின்னா என்னன்னா yield to maturity, it is an average rate of return. அதாவது yield to maturity ஓட கான்செப்ட் என்ன, if you purchase a bond today and if you hold it till the maturity, அப்படின்னா ஒரு மெச்சூரிட்டி 10 இயர்ஸ் இருக்குன்னா 10 இயர்ஸ்க்கு உனக்கு என்ன ரேட், அதுதான் உனக்கு YTM. வேற ஃபார்வர்ட் ரேட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது, இட் இஸ் a ரேட் ஸ்பெசிஃபிக் ஃபார் அ ஃபியூச்சர் இயர். ஸோ ஃபார்வர்ட் ரேட் செகண்ட் இயர் ரேட்டாகவும் இருக்கலாம், 5th இயர் ரேட்டாகவும் இருக்கலாம், 8th இயர் ரேட்டாகவும் இருக்கலாம்.
ஸோ இப்போ எனக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளோட ஐசிஏ எக்ஸாம் எடுத்துட்டோம்னா ஆவரேஜ் 50 மார்க்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா நம்ம பாஸ். ஸோ இப்போ நம்ம 200 எடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஐசிஏவோட கான்செப்ட் வந்து ஆவரேஜ் எல்லா பேப்பர்லேயும் 50 மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபைட் எல்லாத்துலேயும் 50 இருக்கணும், இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ இருக்கணும்னு மென்ஷன் பண்ணல. ஸோ இட் கம்ஸ் அண்டர் ஆவரேஜ் அப்படிங்கிறோம். பட் ஃபார்வர்ட் ரேட்ஸ் ஆர் சிமிலர் டு இதுவே அப்படி வைக்கிறதுக்கு பதிலாக ஆடிட் லாவில் நீங்கள் 60-60 எடுக்கணும், எஃப்ஆர் அண்ட் எஃப்எம்ல 40-40 எடுக்கணும் அப்படின்னா இட் இஸ் ஃபார்வர்ட் ரேட். இட்ஸ் அ ரேட் ஸ்பெசிஃபிக் ஃபார் அ ஃபியூச்சர் இயர். ஸோ அடுத்து ஒரு ஜென்ரல் பாயிண்ட், கண்டினியூஸ் 2-year டெபாசிட், ஓகேவா, அதாவது மெச்சூரிட்டி 2 years and 1 year separate deposit and reinvesting the deposit for another 1 year must be given the same effect. ஸோ நம்ம கான்செப்ட் தான் 2-year டெபாசிட் போட்டால் எனக்கு 10% தான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, பட் நான் 1 year போட்டால் எனக்கு 15% கொடுக்குறாங்க. அப்போ அதே மாதிரி நான் இன்னொரு வருஷம் போட்டு இன்னொரு 15 எடுத்துருவேன்னு கேட்டால் அதுதான் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து கோர் பிரின்சிபல்ஸ், ஆக்சுவலாக பேங்கிங்கோட கோர் பிரின்சிபல்ஸ். 2 வருஷம் டெபாசிட் நீங்கள் ஒரு ரேட் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணாலும் நீங்கள் அதே எஃபெக்ட் தான் கொடுக்கணும்னு நம்ம மாற்றி விட்டுருவோனுங்க, புரியுதா? பட் இது நம்ம சிம்பிளிசிட்டிக்கு அப்படி இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்வர்ட் ரேட்ஸ் ரெஃபர் டு ஆக்சுவல் ரேட்ஸ் எக்ஸ்பெக்டட் டு ப்ரிவைல் இன் ஈச் இண்டிவிஜுவல் ஃபினான்ஷியல் இயர். These rates, which are expected to prevail for a borrowing or investment done in the future, they are normally calculated by equating future value of 2-year borrowing or deposit at YTM with a split of deposit for period of 1 year and then rolling over the deposit. So அதான் இங்க சொல்றாங்க பாத்தியா, future value of 2-year borrowing அப்படின்னா combined 2-year borrowingக்கு எனக்கு என்ன future value வரும் அப்படிங்கிறதும் it must be equal to deposit of 1 year, அதாவது 1 plus R1. அதை தூக்கி நான் செகண்ட் இயர்ல போடும்போது அதான் இன்டூ பண்ணிட்டாங்க, கம்பவுண்ட் ஆகுது 1 plus R2. இது ரெண்டுமே எனக்கு வந்து அந்த 2-year borrowing தான் கொடுக்கணும். The two values should be equal as the future value of rupees 1 would remain the same. இப்போ நம்ம இங்க 1 மட்டும் வச்சுக்கிட்டா 1 into 1 plus YTM square, அதாவது இங்க ஸ்கொயருங்கிறது ஃபார்முலா கிடையாது, it represents 2-year deposit or borrowing. It must be equal to 1 into 1 plus R1, that is the rate on year 1, and R2, that is the rate on year 2. ஸோ ஃபார்வர்ட் ரேட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மேனேஜ்மெண்ட் சாப்டரில் எக்ஸ்டென்சிவாக படிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோம்னா 1 year borrowingக்கு 10%, பட் அதே பேங்க் வந்து 2-year borrowingக்கு 12% கொடுக்குறாங்க. தென் த இன்ட்ரெஸ்ட் ரேட் செகண்ட் இயரில் என்ன ரேட் எக்ஸ்பெக்டட் டு ப்ரிவைல் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, calculate future value of 2-year borrowing of rupees 1. சிம்பிளிசிட்டிக்காக நம்ம 1 அசியூம் பண்ணிட்டு அதோட ஃபியூச்சர் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபியூச்சர் வேல்யூனா என்ன, பிரின்சிபல் இன்டூ 1 plus R power n. அப்போ 1 plus R 1 plus 1.2 power n 2 years. ஸோ இதுதான் ஆல்டர்னேட்டிவ். இன் கேஸ் வி borrow 1 year, ஸோ ₹1 எனக்கு ஒரு வருஷம் வட்டிக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு திருப்பி அந்த ஒரு வருஷம் முடியும் எனக்கு திருப்பி இன்னொரு வருஷம் போட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வருஷம் 10% வட்டி கொடுக்குறாங்க. ஸோ செகண்ட் பர்சன்ட் அதே மாதிரி 10 வராது, த இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் சேஞ்ச். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு வருஷம் மட்டும் போட்டால் நம்மளோட வட்டி எவ்வளோனா 1.10. இப்போ அதுவே நான் திருப்பியும் போடுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் 1.10 into 1.x. அப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து எக்ஸ் என்ன வேல்யூ வருதுன்னா 14.04 அப்படின்னு வருது. ஸோ எக்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் ஃபார்வர்ட் ரேட் ஃபார் த செகண்ட் இயர், or that is the rate which is expected to prevail in the second year அப்படிங்கணும். அடுத்து ஃபார்வர்ட் ரேட்டுக்கே ஒரு சம் இருக்கு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ, இன்ட்ரெஸ்ட் ரேட், மெச்சூரிட்டி, கரண்ட் ப்ரைஸ். ஸோ ஃபார்வர்ட் ரேட் கேட்குறாங்க. ஃபார்வர்ட் ரேட்டில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் ஃபர்ஸ்ட் இதுலேயே ஒரு இது இருக்கு. ஸோ என்னன்னா, if yield to maturity is 1 year, அதாவது borrowings அதோட மெச்சூரிட்டி பீரியட் 1 year அப்படிங்கிற பட்சத்தில் YTM, that is average rate, and forward rate will be the same and must be equal. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், PVCO, that is future value of the total borrowings must be equal to, அதாவது ஸோ இந்த இடத்துல அது வந்து நீ ரேட் மட்டும் கால்குலேட் பண்றது,
ரேட் கால்குலேட் பண்றதுல எப்படின்னா உனக்கு வெறும் அது அடி என்னன்னா அங்க வந்து உனக்கு இது கொடுத்துட்டாங்கடா, ஜஸ்ட் ருபீஸ் 1 இயர்னு போட்டு அங்க வந்து பாரோவிங் கொடுத்துருந்தாங்க. புரியுதா? அங்க கொடுத்ததும் இங்க கொடுத்ததும் ஒரே மாதிரி இருக்காது. ஆமா, நான் அதை சொல்லவே மறந்துட்டேன். ஸோ இப்போ இங்க பார்த்தோம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உனக்கு எல்லாமே வந்து ஃபியூச்சர் வேல்யூவா இருக்கும். பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே மல்டிப்ளிகேஷனா இருக்கும். நம்ம மல்டிப்ளிகேஷன் எப்போ பண்ணுவோம்? ஃபியூச்சர் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது அதாவது காம்பவுண்ட் பண்ணுவோம். வேறஸ் ஃபியூச்சர் வேல்யூ யார் கால்குலேட் நம்ம எப்போ கால்குலேட் பண்ணுவோம்னா நம்ம பாரோவிங்ஸ் எடுக்கும்போது ஆக்சுவலாக நிறைய ஃபியூச்சர் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நான் 100 ரூபாய் எடுக்கிறேன்னா எனக்கு அந்த 100 ரூபாய் எத்தனை ரூபாயா போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம இது பண்றதுக்காக. பட் நம்ம இந்த இடத்துல தான் பார்க்குறோம். ஸோ பர்டிகுலரா நீ பாரோவிங் வந்தா ஃபியூச்சர் வேல்யூ கால்குலேட் பண்ற மாதிரி வரும். பட் நீ தான் இப்படி மாங்குன்னு படிக்கிறியடா மண்ட கசாயம். நம்ம பண்ண போறது இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்பவுமே ப்ரெசென்ட் வேல்யூ டெசிஷன்ஸ் தான் முக்கியம். அசட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரெசென்ட் வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். எனக்கு 10 வருஷம் அதை எவ்வளவு கொடுக்குன்னு எனக்கு முக்கியம் இல்லை. நான் இன்னைக்கு 100 ரூபாய் செலவு பண்றேன், எனக்கு அதுக்கு எவ்வளவு கிடைக்கும், இன்னைக்கு 100 ரூபாய் நான் செலவு பண்றேன், எனக்கு அதுக்கு எவ்வளவு ரிட்டர்ன். ஸோ அதுதான் வந்து நம்ம அசட்டை பொறுத்த வரைக்கும். பட் பாரோவிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம்டா. ஐயோ பாரோவிங்ஸ் வந்து எனக்கு இன்னைக்கு எவ்வளோ, ஏன்னா பாரோவிங்ஸ் வந்து உனக்கு இன்னைக்கே கிடைச்சிரும். புரியுதா உனக்கு? இந்த கான்செப்ட் உனக்கு புரியுதா? பாரோயிங்ஸ் இப்போ நீ போய் ஒரு லோன், ஒரு கம்பெனி கிட்ட ஒரு லோன் வாங்குறங்கிற பட்சத்தில் நீ 1000 ரூபா லோன், ஒரு பேங்க்ல போய் 1 லட்ச ரூபா லோன் வாங்குறனா உனக்கு இன்னைக்கே கிடைச்சிரும். யூ ஹாவ் த ப்ரெசென்ட் வேல்யூ. பட் you'll be making payments in the future, right? So அப்ப you have to calculate the future value. பட் இதுவே நீ ஒரு அசெட்டுக்கு போயிட்ட அப்படிங்கிற பட்சத்துல you don't have present value, you have the future cash inflows. அந்த அசெட் மூலியமா எனக்கு இவ்வளோ வரும் அவ்வளோ வரும் அப்படின்னு உன்கிட்ட ஃபியூச்சர் வேல்யூஸ் இருக்கு. அப்ப அசெட் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம் அது வாங்கலாமா வேணாமான்னு? ப்ரெசென்ட் வேல்யூ நீ வந்து கால்குலேட் பண்ணும். அதுவே பாரோவிங்னா உங்ககிட்ட ப்ரெசென்ட் வேல்யூ இருக்கு. இன்னைக்கு 1 லட்சம் உனக்கு பாரோவிங் கொடுத்தா அதோட பிவி ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் 1 தான். அப்படி இருக்க பட்சத்துல நம்ம வந்து அதுல டெசிஷன் எடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல we have to forecast the future values, right? ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ அதனாலதான் நம்ம இங்க என்ன பண்ணிருப்போம்னா டிவைட் பண்ணிருப்போம். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேல 1 + R1 × 1 + R2 அப்படின்லாம் போட்டிருப்போம். பட் அங்க என்னன்னா அது borrowings we focus on future value, இது அசெட் we focus on அதாவது ப்ரெசென்ட் வேல்யூ. ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணணும், தட் இஸ் டிவைட் பண்ணணும். இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 1 lakh, இன்ட்ரெஸ்ட் ரேட் 0, மெச்சூரிட்டி 1 year. நம்ம கேட்கறது ஃபார்வர்ட் ரேட்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபார்வர்ட் ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் வில் பி ஈக்குவல் டு YTM. இது ஒரு ஜென்ரல் ரூல், தம் ரூல். ஒரே ஒரு வருஷம் இருக்குங்கிற பட்சத்தில் ஆவரேஜ் ரேட் வில் ஈக்குவல் ஃபார்வர்ட் ரேட். ஸோ இப்போ நம்ம ஆவரேஜ் ரேட் என்னப்பா? YTM தான். YTM என்னப்பா? IRR தான். IRR என்னப்பா? என்னடா present value of cash outflow must equal present value of cash inflow. ஸோ அதுதான் நம்ம கான்செப்டா. ஸோ இப்போ நம்ம இங்கே present value of cash outflow, இந்த பொட்டியில present value of cash outflow என்னன்னு கேட்டுனா இங்க இருக்குது பாத்தியா, current price of that investment will be paid by us to purchase that investment, right? அப்போ 91,500 தான் நம்ம இப்போ இந்த பாண்டுக்கு வந்து பாண்ட் ஏன்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். இந்த பாண்ட் ஏ வாங்கணும்னா இன்னைக்கு என் பேக்கெட்ல இருந்து வெளியே போற அமௌண்ட் 91,500 இருக்கணும். இந்த அமௌண்ட்டும் ஃபியூச்சர்ல இதனால வரக்கூடிய அமௌண்ட்டும் ஒரு பர்டிகுலர் ரேட்ல எனக்கு வந்து இட் வில் பி ஈக்குவல். ஸோ அந்த ரேட் தான் கால்குலேட் பண்றோம். ஸோ 91,500 இன்டூ பிவிசிஐன்னு என்ன 1 lakh, அதாவது இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா 1 lakh, சரியா, ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, 1 lakh into 1 divided by 1 plus R power n. இதுதான் ஜெனரலா நடந்திருக்கும். இதோட எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஸோ என்னன்னு மட்டும் கொடுத்துருக்கோம், ரைட்டா? இப்போ இங்க n 5 இயர்ஸ்னா இங்க என்ன நடக்கும்? 1 by R plus 1, சாரி 1 by 1 plus R 1 power 1. அடுத்து
இது கூட இன்ட்டு பண்ணணும். ஸோ இன்ட்டு பண்ணும்போது தான் மேலே 1 சரி பார்ப்போம் 1 இன்ட்டு 1 + R2 பவர் 2 இன்ட்டு 1 divided by 1 + R3 3. இப்போ இங்கே நான் இன்ட்டு 1 இங்கே 1 2 3 3 3 இங்கே வந்து n. இதுதான் கான்செப்டா, புரிஞ்சா? அதாவது நம்ம இங்கே என்ன பார்ப்போம்னா, இந்த ஃபார்முலா எப்போ போடுவோம்னா, நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம்ல, பவர் இருக்கும்போது when the bases are equal, that is 1 + R 1 + R 1 + R, power shall be added. அதுதான் 1 + 2 4. ஸோ அந்த கான்செப்ட்ல தான் வரும், புரியுதா? இது வந்து ஒரே, அதாவது இங்க இதை எப்போ நம்ம எடுப்போம்னா, இது வந்து ப்ரெசென்ட் வேல்யூ ஆன்யூட்டி ஃபேக்டர், புரியுதா? ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் கிடையாது, அட் த 5th இயர் கிடையாது. ஸோ இட் இஸ் ஃபார் 5 years. ஸோ டிஃபரன்ஸ் நிறையா இருக்குதா, அதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாமே நான் கான்செப்டுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு, புரியுதா? இந்த சம்முக்கு நான் ரிலவெண்ட்டாக சொல்லல, கான்செப்ட் தான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு நான் உனக்கு சொல்லிட்டேன் 1 + R1. ஃபர்ஸ்ட் இயரில் என்ன பண்ணுவோம்னா 1 divided by 1 + R1 வச்சு தான் நம்ம இப்படி தான் பண்ணியிருப்போம். ஸோ 10,000 1 lakh into 1 வந்து 1 lakh தான். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம அப்படியே டைரெக்டாக கீழே டிவைட் போட்டுடலாம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா, இந்த 1 + R1 வந்து இங்கே போயிடும். இட் வில் கோ டு த லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் வில் பி மல்டிப்ளைட் அகெயின்ஸ்ட் 91,500. அப்புறம் நம்ம ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா நம்ம கடைசியாக கிடைக்கிறது வந்து இப்படி தான் இருக்கும். நமக்கு எப்படி இருக்கும்னா 8,500 divided by 91,500 இருக்கும். நமக்கு ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஸோ நீட் டு பி இன் பர்சன்டேஜ். ஸோ என்னன்னா 9.29 அப்படின்னு நம்ம எழுதிடுவோம். இப்போ இங்கே இயர் 2ல இருந்து என்ன ஆகும்னா, we will be getting maturity as 2 years. ஃபார்வர்ட் ரேட் அப்படின்னா அடுத்த ரேட், ஓகேவா? ஸோ இந்த பொட்டியிலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோன்னா, இங்கே கால்குலேட் பண்ணுறது R1, இங்கே கால்குலேட் பண்ணுறது R2, இங்கே கால்குலேட் பண்ணுறது R3. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மெச்சூரிட்டி ஆஃப் 2 years. அப்போது இது R1னா அப்போ நம்ம இங்கே R2 மட்டும் கண்டுபிடிச்சா போதுமா? செகண்ட் பாண்டுக்கு, இந்த பாண்டுக்கு R1 நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு, ரைட்டா? அப்போ நம்ம R2 மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். ஸோ நம்ம இங்கே என்ன கால்குலேட் பண்ணணும், நம்ம இப்போ பார்க்குறது அசெட்னா நம்ம வந்து ப்ரெசென்ட் வேல்யூ பார்ப்போம், ப்ரெசென்ட் வேல்யூனா டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். ஸோ PVCO மஸ்ட் ஈக்குவல், இதுதான் வந்து PVCA, தட் இஸ் காம்பன்சேஷன் ஆர் கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? அதுதான் நம்ம வந்து PVCO மஸ்ட் ஈக்குவல்ஸ் PVCA, ரைட்டா? PVCAன்னு என்ன? தட் கேஷ் இன்ஃப்ளோ. கேஷ் இன்ஃப்ளோனா காம்பன்சேஷன். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு மேலே கண்டுபிடிச்சிட்டுமே R1. அப்போ 10,000 எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல கூப்பனாக கிடைக்குது. ஸோ இப்போ என்னன்னா, இது வந்து 2 வருஷம் தான், சரியா? 1 lakh, அதுக்கு நான் 10% உனக்கு வருஷத்துக்கு 10% வட்டி கொடுப்பேன். 2வது வருஷம் உனக்கு 1 லட்ச ரூபாய் நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படிங்கிறதா இதோட கான்செப்ட். அப்படி இருக்க பட்சத்தில் இதெல்லாம் டெலிட் பண்ணிடுவோம், கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோம். ஓகேவா? அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் நான் அந்த செகண்ட் பாண்ட் 2 வாங்கினா எனக்கு என்ன கிடைக்குன்னா, ஃபர்ஸ்ட் வருஷம் எனக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். பட் இட் இஸ் ஃபியூச்சர் வேல்யூ. அப்போ நான் அதை டிஸ்கவுண்ட் பண்ணணும். எனக்கு அப்போ ரேட் வேணும். எனக்கு இங்கே ரேட் இருக்கு, விச் இஸ் 9.29%. அப்போ நான் அதை போட்டு டிஸ்கவுண்ட் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு செகண்ட் இயர் என்ன ரேட்டாக இருக்கும்? இந்த ரேட் இன்டூ நான் மேலேயே போட்டிருந்தேனே, இந்த பேசஸ் ஆர் ஈக்குவல் பவர் ஷுட் பி ஆடட். பட் இங்கே பேஸ் ஈக்குவல் கிடையாது, இட் ஷுட் நாட். ஸோ இங்கே காம்பன்சேஷன் ஃபார் இயர் 2டா. நான் இந்த 10,000 எனக்கு அடுத்து அப்படியே வந்துடும்ல, சிம்பிளாக சொல்லணும்டா, இதெல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறக்காத. 1 + R1 into 1 + R2. R1 கண்டுபிடிச்சிட்டேன், சரியா? இது காம்பன்சேஷன் ஃபார் இயர் 2. அப்போ உனக்கு இங்கே R2 மட்டும் பேலன்சிங் ஃபிகராக இருக்கும். பேலன்சிங் ஃபிகரை அழகாக டேலி பண்ணினா, இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி அழகாக டேலி பண்ணினா முடிஞ்சுது.
1 plus R2ங்கிற வந்துடும். கடைசியில் 12.65 வந்துடும். சேம் கான்செப்ட். 3 வருஷம் பாண்ட். அப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் 2 வருஷம் இன்ட்ரெஸ்ட் வரும், தேர்ட் இயர் வந்து இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் இயர் ரேட் என்ன இருக்கும்? 1 plus R1. செகண்ட் இயர் ரேட் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் வருஷம் வந்த ரேட்டு அடுத்து, ஏன்னா நம்ம தான் பார்த்தோமே 2 வருஷம் பாண்ட்னா 1 plus R ஸ்கொயர்னா which is equal to 1 plus R1 into 1 plus R2, ரைட்? அந்த கான்செப்ட் தான்டா, சிம்பிளா எடுத்துட்டு போய்க்கடா. இதெல்லாம் ரொம்ப உட்காந்து மண்டை உடைச்சிட்டு இருக்காது. 99,000 present cash outflow. அப்போ இயர் 1 காம்பன்சேஷன் என்ன? இன்ட்ரெஸ்ட் இன்டூ டிஸ்கவுண்ட் ஃபேக்டர். அதே மாதிரி இயர் 2 காம்பன்சேஷன், ஏன்னா நீ மேலேயே இங்க இயர் 2க்கான ரேட்டும் கண்டுபிடிச்சிட்ட. ஃபார்வர்ட் ரேட்னா சிம்பிள், நீ வந்து மொத்தமா போட்டு டிஸ்கவுண்ட் பண்றதுக்கு பதிலா செப்பரேட்டா போட்டு டிஸ்கவுண்ட் பண்ணு. 1 plus R1 1 plus R2 அப்படின்னு போட்டு டிஸ்கவுண்ட் பண்ணினாலே முடிஞ்சுது. இங்க 10,500 எடுத்திருக்க. 1 plus R1 R2 R3. அப்போ R3 உனக்கு பேலன்சிங் ஃபிகரா இருக்கும். R3 டேலி பண்ணு, முடிஞ்சுது. நீ இவ்வளோ வருஷம் இந்த சம்முக்கெல்லாம் ஒர்க் பண்ற அளவுக்கு ஒர்த்து கிடையாது. சிம்பிளா எப்படி சொல்லணும்னா, நம்ம ப்ரெசென்ட் வேல்யூ டேபிள் போட்டீங்கன்னா முடிஞ்சுது. இயர் 1 எனக்கு என்ன கேஷ் ஃப்ளோ வருது? 10,500. டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் என்ன ஜென்ரலா நீங்க என்ன, இப்போ எக்ஸாம்பிள் இங்க 10% இருக்குன்னு வச்சிருந்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலா நீங்க என்ன எடுத்துருப்பேன்னா 1 into 1, அதாவது சாரி 1 டிவைடட் பை 1.1, ரைட்டா? இப்போ செகண்ட் இயருக்கு என்ன எடுத்திருப்ப? அதாவது மல்டிப்ளை பை 2 கொடுத்துருப்பியா, ஸ்கொயர் பண்ணிருப்ப. தேர்ட் இயருக்கு என்ன எடுத்திருப்ப? இன்டூ 3. கான்ஸ்டன்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கொஸ்டினே என்னன்னா ஃபார்வர்ட் ரேட்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும். ஃபார்வர்ட் ரேட்ஸோட கான்செப்ட் என்ன? 3 வருஷத்துக்கு 10%னா அப்போ ஃபர்ஸ்ட் வருஷம், செகண்ட் வருஷம், தேர்ட் வருஷத்தோட சிம்பிள் ஆவரேஜும் 10 தான் இருக்கணும். உள்ள உனக்கு எவ்வளவு வேணா இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உனக்கு உள்ள எந்தெந்த ரேட் வேணாலும் மாறி வரலாம். பட் உனக்கு கடைசியில வந்து உனக்கு 10% தான் வரணும். எப்படி சொன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து உனக்கு 20% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம் R1. பட் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர்ல 5 கொடுத்துச்சுன்னா உன்னோட கடைசியா அதுக்கு வந்து ஈல்டு வந்து 10% தான். புரியுதா? இவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ இப்போ R1 R2 R2 R3 R3 அப்படியே n வரைக்கும் வரும். பட் இந்த இடத்துல நோட் பண்ணணும், இங்க R4 போட்டு மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. திஸ் இஸ் ரிடம்ஷன் வேல்யூ. புரியுதா? அப்ப இந்த இடத்துல என்னன்னா, நீ ஜென்ரலா பிரசன்ட் வேல்யூ டேபிள் போட்டு என்ன கால்குலேட் பண்ணணும்னா, மார்க்கெட் ப்ரைஸை கால்குலேட் பண்ணுவ, PVCO கால்குலேட் பண்ணுவ, அப்படி இல்லைன்னா அட் சம் இன்ட்ரெஸ்ட், அதாவது YTM கால்குலேட் பண்ணுவேன். இந்த இடத்துல என்னன்னா நீ ரேட் கால்குலேட் பண்ணணும். அப்போ உனக்கு இங்க எல்லாமே இந்த வேல்யூ ஃபில் ஆயிருச்சு, இந்த வேல்யூ ஃபில் ஆயிருச்சு, இந்த வேல்யூ ஃபில் ஆயிருக்கணும், ஆயிருந்தாதான் இங்க வந்திருக்கும். அப்போ உனக்கு இந்த வேல்யூ ஃபில் ஆகணும்னா இங்க உனக்கு ஃபில் ஆகணுமா? அப்போ உனக்கு இதுதான் மிஸ்ஸிங், டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் தான் மிஸ்ஸிங். அப்போ நீ அதை தான் கண்டுபிடிக்கணும். அதை தான் எப்படி கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு வருஷம் என்ன ரேட் இருக்கும் எனக்கு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. ஸோ அதான் கான்செப்ட். ஸோ ஜென்ரல் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். மார்க்கெட் ப்ரைஸ் வில் பி த கேஷ் அவுட்ஃப்ளோ. இதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோமே. இன்னைக்கு நான் 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னா ஒரு பாண்ட்ல, அந்த பாண்டோட மார்க்கெட் பிரைஸ் 110 ரூபா இருந்தா நான் 110 ரூபா கொடுத்துதான் ஆகணும். புரியுதா? Yield is the percentage which makes our cash outflow and cash inflow equal. Such yield is compared with the அப்போ வந்து எப்படி சொல்றேன்னா எனக்கு மறந்து போயிடுது. நான் திருப்பி அங்கங்க இது இருக்கும். நிறைய டைம் நான் சொல்லிட்டேன். yield compensate both coupon and capital appreciation. நம்மளே பார்த்தோம். அதாவது இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று போடுவோம், ரிடம்ஷன் ஒன்று போடுவோம். ஸோ ஃபார்வர்ட் ரேட் யூஸ் பண்ணி yield கால்குலேட் பண்ணலாம். கொஸ்டின்ல இந்த மாதிரி ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு. உனக்கு 1 மார்க்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கொஸ்டின்லாம் சான்ஸ் வர்றதுக்கு நிறைய அதிகம். 2 ரேட் கொடுத்துட்டு R1 R2 இதுங்க 2 இயர் பாண்டோட YTM கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ உனக்கு வந்து தோணணும் 1 plus YTM square is equal to 1 plus R1 into 1 plus R2 தோணுச்சுன்னா மட்டும்தான் இந்த 1 மார்க் நீ அட்டன் பண்ண முடியும்.